அமெரிக்காவினுடைய சக்தி வாய்ந்த போர்க்கப்பல் ஆர்மட், அதாவது யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் ஈரானுடைய கடற்பரப்பில் இருந்து சர்வதேச கடல் பகுதியில் கடந்த 3 நாட்களாக நிறுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக அந்த ஆயுதம் தாங்கிய, இராணுவம் தாங்கிய, ஏவுகணைகளை தாங்கிய அந்த மிகப்பெரிய ஆர்மட் எங்க இருக்கு அப்படிங்கிறத ஈரானும் தேடுகிறார்கள். அந்த கப்பலில் இருக்கக்கூடிய விமானத்தை பயன்படுத்தி ஈரானின் மீது ஏதாவது தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் பயங்கர ப்ரிப்பேர்டா இருக்காங்க. அவங்கள்ட்ட இது மாதிரியான மிகப்பெரிய ஆர்மட் மாதிரியான ஒரு நேவி ஷிப் எல்லாம் கிடையாது. ஆர்மட் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஆர்மட்ங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்தியாவை பிடித்த போர்ச்சுக்கல் இருக்காங்க பார்த்தியா, அந்த போர்ச்சுகீஸ் வார்த்தைன்னு சொல்லுவாங்க. அதைய இன்னும் சில அதுக்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 40,000-50,000 பேர்த்துக்கு உணவு தயாரிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய டவுன் தான் அந்த ஆர்மட். நம்ம அது ஒரு சாதாரண கப்பல்னு நினச்சிட்டு இருப்போம். அதெல்லாம் கப்பலே கிடையாது. கிட்டத்தட்ட 100 விமானங்களை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏர் பேஸே அதில் இருக்குது. நம்ம ஏர்போர்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஃபைட்டர் ஜெட்ஸ், அந்த ஃபைட்டர் ஜெட்ஸை கிட்டத்தட்ட 100க்கு மேலே அங்கே நிறுத்துவாங்க. பல்லாயிரக்கணக்கானவர்கள் அந்த கப்பலில், அந்த வெசலில் இருக்கிறாங்க. அதில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. தியேட்டர்லேருந்து, பார்லேருந்து, நீங்கள் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரியான இடங்கள் வரைக்கும் எல்லாமே அதுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. பேஸ்கெட் பால் கிரவுண்டு, வாலிபால் கிரவுண்டு மாதிரி முழுக்க முழுக்க சோல்ஜர்ஸினுடைய ரெக்ரியேஷனாக இருக்கட்டும், சோல்ஜர்ஸினுடைய பயிற்சியாக இருக்கட்டும், பயிற்சிக்கான கிரவுண்டு எல்லாமே வச்சுருக்கிறாங்க. அதே கடல் பரப்பில் அதே விமானத்தின் மேலேயே இருந்து ஏர்ஃபோர்ஸ் பயிற்சியெல்லாம் எடுப்பாங்க. எல்லா வேலையும் இருக்குது. ரேடார், மிசைல், சேட்டலைட்ஸு, பக்காவாக ஒரு நகரமே, அமெரிக்காவினுடைய ஒரு மாகாணமே தனியாக வெட்டி தண்ணிக்குள்ளே வந்தால் எப்படி இருக்குது, ஒரு தீவு மாதிரி, அது மாதிரி ஒரு கப்பல் அவங்க செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த கப்பல் ஏற்கனவே சீனாவினுடைய தென் சீன கடல் பகுதியில் நின்றுட்டு இருந்துச்சு. அதை மலாக்கா வளைகுடா வழியாக, இந்திய பெருங்கடல் வழியாக இப்போ கொண்டு போய் ஈரானுடைய சர்வதேச கடல் பரப்பில் கொண்டு நிறுத்தியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரே நோக்கம், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஈரானை இந்த கப்பலில் இருக்கக்கூடிய விமானப்படைகள் நேரடியாக போய் தாக்கலாம், அதே மாதிரி அந்த கப்பலில் இருக்கக்கூடிய மிசைல்ஸ் போய் தாக்கலாம் அப்படிங்கிறத அவங்களுடைய நோக்கமாக அந்த ரெடியாக வச்சிருக்கிறாங்க. ஈரானும் இதுக்கு சளைத்தவர்கள் அல்ல. ஈரான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா மோசமான டேமேஜை நாங்கள் ஏற்படுத்துவோம். அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நட்பு நாடுகளுக்கும் ஆபத்துட்டாங்க. இங்கே அவங்க நட்பு நாடுகள்னு சொல்றது ஏதோ வெறும் இஸ்ரேலை மட்டும் கிடையாது. அது துபாயா இருக்கட்டும், தோஹா, யுஏஇ, கத்தார், ஜோர்டான், ஒமன் அப்படின்னு அடுக்கிட்டே போகலாம். பெரும்பாலான அரபு நாடுகள் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய, அமெரிக்காவோடு நெருக்கம் காட்டக்கூடிய இந்த எல்லா நாடுகளையும் தட்டி தூக்கும் அப்படிங்கிறாங்க. குறிப்பாக தோஹாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு இராணுவ தளவாடங்களை கொண்ட ஒரு பேஸ், அந்த பேஸ் ஏர் பேஸ் இருக்காங்க, அந்த பேஸை அடித்து நொறுக்கிரும் அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக வளைகுடா யுத்தமாக இது மாறப்போகுது. அமெரிக்கா ஈரான் மேலே கை வச்சா அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இது வளைகுடாவுக்கே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது. குறிப்பாக ஈரான் நினைத்தா இந்த அரபு நாடுகளுடைய ஒட்டுமொத்தமான இந்த எண்ணெய் வணிகம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்த முடியும். ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஈரானுடைய கடல் பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட 25-30% அரபு நாடுகளுடைய ஆயில் விற்பனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏற்றுமதி அப்படிங்கிறது ஈரானுடைய ஹெர்முஸ் வளைகுடா வழியாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆழமான கடல் பரப்பை கொண்ட மிகப்பெரிய கண்டெய்னர் கப்பல்கள் எளிதாக பயணிக்க முடியக்கூடிய அந்த ஹெர்முஸ் வளைகுடா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. நீ என் மேலே தொட்டுட்ட அப்படின்னா ஹெர்முஸ் வளைகுடாவை சுற்றி ஒரு கப்பல் எந்த குரூட் ஆயிலையும் பெட்ரோலிய பொருட்களை எடுத்துக்கிட்டு தாண்டி போக முடியாது. எல்லாத்தையும் மொத்தமாக தட்டி தூக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையாக ஈரான் மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் அமெரிக்காவுக்கு. அதனால தான் அமெரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரனா கூட வரலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டை இறக்கி இருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான அடிஷனல் தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஈரான்கிட்ட இது மாதிரியான பிரம்மாண்டமான கப்பல்கள் இல்லாதனால ஈரான் 300 மிசைல்களை கொண்ட ஒரு சிறு சிறு கப்பல்களை உருவாக்கி, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு கப்பல்களை ஒரு படையாக, அணியாக திரட்டி 300க்கும் அதிகமான ஏவுகணைகளை தயாராக வச்சிருக்கிறாங்க. இந்த ஆர்மடா யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் ஈரானுடைய கடல் பகுதிக்குள் வந்தால் அந்த கப்பலையே சுத்தமா நொறுக்கிறோம். அப்படி ஒரு கப்பல் அமெரிக்காட்ட வரலாறுல இருந்ததுன்னு புத்தகத்துல தான் இருக்கணுமே தவிர நேரில் இருக்கக்கூடாதுன்னு அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக மிக தீவிரமாக இறங்கி இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ஹெர்முஸ் வளைகுடா பகுதியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏரியா, அந்த 57 கிலோமீட்டர் கடல் பகுதிக்குள்ள இது உள்ள நுழைஞ்சிச்சு அப்படின்னா மொத்தமாக தட்டி முடிச்சிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அந்த ஆர்மட் டீமோட 6 கப்பல்கள், பிரம்மாண்டமான கப்பல்களை கொண்டு நிறுத்தி, அது இல்லாமல் அதுக்கான ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ், இந்த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு நிறுத்தி மிரட்டி பார்க்குறாங்க. அடிப்படையில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன?
இப்போ ஈரானை போய் தாக்க வேண்டிய தேவை என்ன வருது? ஈரானை தாக்கக்கூடிய தேவை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1950 இருந்து அன்னைக்கு பிரிட்டன், அதுக்கு பிறகு அமெரிக்கா, இவங்க 2 பேருமே ஈரான் மேலே ஒரு பெரிய குறியாக இருக்கிறாங்க. அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளுமே அமெரிக்காவுக்கு அடிபணியக்கூடிய ஒரு நாடுகள் தான், எக்ஸப்ட் ஈரான். ஈரான் ஒரு தனித்துவமான சியா முஸ்லீம்களை கொண்ட ஒரு இராணுவ புரட்சி, குறிப்பாக மத புரட்சியில் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. 1951 அந்த நாட்டுக்கு முதலாக தேர்தல் நடத்தும் போது ஈரான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்றைய பிரதமர் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோடனே என்ன பண்றாரு அப்படின்னா, பிரிட்டிஷ் பெட்ரோலிய நிறுவனங்களாக இருக்கட்டும், இன்னும் பல பெட்ரோலிய நிறுவனங்களை அரசுடைமையாக்குறார். அதனுடைய சப்சிடரி நிறுவனங்களையும் சேர்த்து அரசுடைமையாக்கிறார். அதாவது நீ பிரிட்டிஷ்காரன், நீ அமெரிக்காக்காரன், என் ஊரில் வந்து நீ ஆயிலை எடுத்து நீ வெளியே வித்துக்கிட்டு இருக்க, அதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, எல்லாம் எனக்கு வேணும், என் மக்களுக்கு வேணும்னு சொல்லி 1951 அன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் வெளிப்படையாக அறிவித்து புது சட்டத்தையே கொண்டு வந்தார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வரைக்கும் பிரிட்டிஷ் வந்து அங்கே பெட்ரோலியம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது, இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை எல்லாத்தையும் வெளிப்படையான கேள்விகள் கேட்டு பாராளுமன்றத்திலேயே அரசுடைமையாக்குனாங்க. இது பொறுத்து கொள்ள முடியாத அன்னைக்கு இருந்த அமெரிக்காவினுடைய CIA, அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷனுடைய M16 இந்த உளவு அமைப்புகள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து மிகப்பெரிய சதி பண்ணி 1953 அன்றைய பிரதமரை கைது பண்ணி ஜெயிலில் போட்டு ஒரு மிகப்பெரிய கூப்பை உருவாக்கி புதுசாக ஒரு நபரை கொண்டு வர்றாங்க. அந்த நபர் வேறு யாரும் கிடையாது, 1951 முன்னாடி காலங்காலமாக மன்னராட்சி முறையாக அந்த ஈரானை, பெர்ஷிய மன்னராட்சி முறை இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ஒரு தொடர்ச்சியான ஆட்களை தான் அவங்க கொண்டு வந்தாங்க. அவரும் வந்தார். அவர் வந்த உடனே வழக்கம் போல் அமெரிக்காவுக்கு ஒட்டுமொத்த ஈரானுடைய கதவை திறந்து விட்டார். ஈரானுடைய பெட்ரோலிய வளங்கள், ஈரானுக்கு ஃபாரின் பாலிசியாகவே அடிபணிஞ்சு போகிறது, இது எல்லாமே நடந்துச்சு. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகுதியில் இருந்த இஸ்ரேல், அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இஸ்ரேலுங்கிற நாடு, இந்த நாடு தரிகட்டு ஒரு தருதலையாக சுற்றிட்டு இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை அடிக்கிறது, கொல்றது, பக்கத்தில் இருக்க நாட்டை அடிக்கிறது, பிடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் இஷ்டத்துக்கு பார்ப்பாங்க இஸ்ரேல். தொடர்ச்சியாக இதையெல்லாம் பார்த்த அரபு நாடுகள் அமைதியாக தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஈரானில் வந்து 1979 மிகப்பெரிய புரட்சி வருது, இஸ்லாமிக் புரட்சின்னு சொல்லுவாங்க. அந்த புரட்சியினூடாக அயோத்தில்லா கொமினி அப்படிங்கக்கூடிய மத தலைவர் அந்த நாட்டை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிறார். அதுக்கு பிறகு அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த வெளியுறவுத்துறை கொள்கையும் உள்நாட்டு கொள்கையும் எல்லாமே மாற்றி அமைக்கப்படுது. கலாச்சார பண்பாட்டுத் துறையிலிருந்து இராணுவத்துறை வரைக்கும் எல்லாமே மாற்றி அமைக்கப்படுது. குறிப்பாக அவங்க ஒரு ஸ்பெஷலான இராணுவத்தை உருவாக்குறாங்க. அதை வந்து IRCGன்னு சொல்லுவாங்க, ஈரான் ரெவல்யூஷனரி கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இராணுவம் நேரடியாக அயோத்தில்லா கமினி அந்த நாட்டினுடைய சுப்ரீம் லீடருக்கு கீழே இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ அந்த சுப்ரீம் லீடர் தலைமறைவாக இருக்கிறார். அவரை கடத்துறது தான் அடுத்த டார்கெட்டாக அமெரிக்கா பிளான் போட்டாங்க. எப்படி வந்து வெனின்சுலாக்குள்ள பூந்து வெனின்சுலாவினுடைய அதிபரை கடத்தினாங்களோ அதே போல இவரை எப்படியாவது கடத்திடணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப 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 உறுதியாக இருந்தாங்க. அதன் அடிப்படையில் கடத்துறதுக்கு பல முயற்சிகளை செய்தார்கள். யாரை? அயோத்தில்லா கமினியம் கடத்துறதுக்கான முயற்சிகளை இறங்கிட்டாங்க. ஆனால் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. இன்னைக்கு வரைக்கும் USA வந்து, அமெரிக்கா வந்து தன்னுடைய கப்பல் படையை பயன்படுத்தி அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆக ஈரானுடைய இந்த ரெவல்யூஷனரி கார்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்மி. ஸோ அந்த ஆர்மி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப தயாராக இருக்காங்க அமெரிக்காவை திருப்பி அடிக்கிறதுக்கு. ஸோ 1979 இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு உள்நாட்டினுடைய எண்ணெய் வளங்களாக இருக்கட்டும், இந்த எண்ணெய் வளங்கள் எல்லாமே அரசுடைமை ஆக்கிக்கிறாங்க. அரபு நாடுகள் மத்தியில் தனித்துவமான ரொம்ப இண்டிவிஜுவலாக இயங்கக்கூடிய ஒரு செல்ஃப் சஸ்டெயினான தேசமாக தன்னை உருவாக்கி கொள்ள முயற்சி பண்ணுகிறார்கள். ஒரு பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கு, பொருளாதார ரீதியாக அவங்கள பலப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் நியூக்ளியர் பவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் தன்னை வந்து பலப்படுத்திக்குது. அடிப்படையில் 1957 பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் ஒரு நியூக்ளியர் ஒப்பந்தம் ஏற்படுது. அதாவது ஆட்டம் ஃபார் பீஸ் அப்படிங்கக்கூடிய ஒப்பந்தம். அந்த ஆட்டம் ஃபார் பீஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஒரு குழு. அமெரிக்கா தான் முதலாக நியூக்ளியர் ரியாக்டர்ஸை யாருக்கு கொடுக்குறாங்க? ஈரானுக்கு கொடுக்குறாங்க. 57 ஆட்சி அப்படிங்கிறது 51 தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரை காலி பண்ணிவிட்டு அங்கே ஒரு கூப்பை உருவாக்கி திட்டமிட்டு அமெரிக்க உளவு அமைப்பால் வேறு ஒருத்தரை பிரதமராக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த நபர் அந்த நாட்டுக்கு பிரதமராக இருக்கும்போது இந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் நியூக்ளியர் ரியாக்டரை கொடுக்குறாங்க. பிற்பாடு பார்த்தீங்கன்னா 1970 உலகம் முழுக்கவே நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு ஒப்பந்தங்கள் வருது. யாருமே வந்து இந்த அணு ஆயுதங்கள் அப்படிங்கக்கூடிய அந்த யுரேனியத்தை வந்து செறிவூட்டுறது அப்படிங்கிறது முழுக்க சிவில் பயன்பாட்டுக்கு தான் இருக்கணுமே தவிர இராணுவ பயன்பாட்டுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது. குறிப்பிட்ட நாடுகளை தவிர்த்து வேறு யாருமே இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கையெழுத்தெல்லாம் போட சொன்னாங்க. நிறைய நாடுகள் கையெழுத்து போட்டாங்க, ஈரானும் கையெழுத்து போட்டுச்சு. பிற்பாடு 1979 இந்த மன்னராட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு அயோத்தில்லா கொமேனி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார் பார்த்தீங்களா. அவங்க வந்ததுக்கு பிறகு அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை, நியூக்ளியர் இந்த யுரேனியம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த என்ரிச்மெண்ட்டை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ இருந்தே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில மிகப்பெரிய பஞ்சாயத்து துவங்கிருச்சு. நீ எப்படி வந்து யுரேனியத்தை வந்து என்ரிச் பண்ணி நீ வந்து அணு ஆயுதம் தயாரிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி தொடர் மிரட்டலை
ஈரான் மீது செலுத்தி கொண்டே இருந்தார்கள். ஈரானினுடைய பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுவதற்காக 79க்கு பிறகு படிப்படியாக பல சாங்ஷன்ஸ் தடைகளை ஈரான் மீது கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ஈரான்ல மிகப்பெரிய பொருளாதார சரிவு ஏற்பட்டிருக்கு. வேலைவாய்ப்பு கிடையாது. சாதாரண உணவுப் பொருள் அப்படிங்கிறது மிகப்பெரிய இன்ஃப்ளேஷன், விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு டாலருக்கு இணையாக அந்த நாட்டினுடைய கரன்சி அப்படிங்கிறது 14.5 லட்சம். கற்பனைக்கே எட்ட முடியாது. இப்போ இந்திய ரூபாய் $1 ஈக்குவல் டு $90. ஸோ ஆனால் அந்த நாட்டினுடைய கரன்சி இருக்குது பார்த்தீங்களா, ஈரானுடைய கரன்சி, அந்த நாட்டினுடைய கரன்சி $1 ஈக்குவல் டு அமெரிக்க கரன்சி படி பார்த்தா 14.5 லட்சம். ஸோ அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வளவு அகல பாதாளத்தில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் அங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டம் உருவாயிருக்கு. அந்த போராட்டத்தை பின்னுக்கு இருந்து இயக்குவது அமெரிக்கா தான். அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அமெரிக்கா ஒரு நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் முதலில் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நெருக்கடி ஏற்படுத்தி அந்த மக்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கி அங்கே ஒரு சண்டையை வர வச்சு அதனூடாக தான் மாற்றுவாங்க. அதுதான் அவங்க காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இதை ஈரானில் 1980களிலிருந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் அவங்களுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் தான் அப்படிங்கிறாங்க. அவங்க யுரேனியத்தை என்ரிச் பண்ணி அணு ஆயுதத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அணு ஆயுதத்தை தயாரிக்க கூடாது அப்படின்னு பல நெருக்கடிகளை 1980லிருந்து தொடர்ச்சியாக ஈரானுக்கு உருவாக்குனாங்க. ஈரான் பல கட்ட பேச்சுவார்த்தையில் இன்வால்வ் ஆனாங்க. குறிப்பாக 1980களில் பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் வந்து சீனாவோடு, பாகிஸ்தானோடு, ரஷ்யாவோடு இந்த நியூக்ளியர் ஒப்பந்தங்களுக்கெல்லாம் போனாங்க. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அவங்க நியூக்ளியரை வந்து என்ரிச் பண்ணாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை தான். 2007 என்ன நடக்குது அப்படின்னா, அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பு ஒரு மிகப்பெரிய தகவலை வெளியிடுறாங்க. அந்த தகவல் அடிப்படையில் எங்கேருந்து வெளியே வருது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அந்த இஸ்லாமிக் ஆட்சிக்கு எதிராக பல குழுக்கள் பல நாடுகளில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஈரானை சார்ந்தவங்களே. ஸோ அவங்களே சில தகவல்களை வெளியிடுறாங்க. அதுக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய உளவுப்படை 2007 சொல்கிறாங்க. அதாவது 2003 இவங்க ஹால்ட் பண்ணாங்க. எதை அப்படின்னா, நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டை. பிற்பாடு வந்து அவங்க துவங்கிட்டாங்க. அவங்க வந்து அந்த பாம் தயாரிக்கிறத நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிறத வந்து உளவுப்படைகள் சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அராக் மற்றும் நட்னாஸ் அப்படிங்கக்கூடிய இந்த 2 பகுதியில் தான் வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டர் செயல்படுது அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகுது. அதுக்கு பிறகு சர்வதேச அமைப்பான ஐநாவால் உருவாக்கப்பட்ட இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி நேரடியாக அதில் தலையிடுறாங்க. மே 2003 அவங்களுடைய தலையீட்டுக்கு பிறகு ஈரான் வந்து நாங்கள் எங்களுடைய யுரேனியம் என்ரிச் பண்ணி அணு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தெஹ்ரான் டிக்ளரேஷனுக்கு வர்றாங்க. அந்த டிக்ளரேஷனுக்கு பிறகு ஈரான் ப்ளஸ் ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக பிரான்ஸ், ஜெர்மனி, UK இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பாரிஸ் அக்ரிமெண்ட்டை உருவாக்கி அந்த அக்ரிமெண்ட்டின் அடிப்படையில் யுரேனியத்தை என்ரிச் பண்ணுறதை தற்காலிகமாக ஈரான் நிறுத்தியது. அது வந்து வரலாற்று பூர்வமான உண்மைதான். பட் ஆனால் ஒரு 2 ஆண்டுக்குள்ளேயே, குறிப்பாக 2006 பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் இந்த யுரேனியத்தை என்ரிச் பண்ணுற இடத்துக்கு ஈரான் நகரும்போது தான் ஒரு பெரிய பிரச்சனை வருது. இதில் குறிப்பாக அந்த P5+1 நாடுகள்லாம் என்ன அப்படின்னா, சைனா, ரஷ்யா, US, பிரான்ஸ், ஜெர்மனி, UK இந்த நாடுகள்லாம் வந்து இந்த ஈரானுடைய யுரேனியம் என்ரிச்மெண்ட் குறித்தான பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்குது. இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 2007 நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு பிறகு ஒபாமா 2009 வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருக்கும்போது அவர் வெளிப்படையாக டிக்ளேர் பண்றாரு, இல்லை ஈரான் வந்து எதையுமே நிறுத்திக்கல, அவங்களுடைய நியூக்ளியரை வந்து பாம் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக ஃபோர்டோவ் அப்படிங்கக்கூடிய பகுதி, நியர் கோம் அப்படிங்கக்கூடிய அந்த ஈரானில் எந்த பகுதி அப்படிங்கிறத எக்ஸாக்டாக உளவு அமைப்பினுடைய தகவலோடு அவங்க வந்து வெளியே சொன்னாங்க. இங்கே வந்து அவங்க வந்து அணு ஆயுதம் தயாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு 2013 திரும்பவும் பேச்சுவார்த்தை ஆரம்பித்து 2015 ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில திட்டங்களை வந்து இந்த நாடுகளோடு சேர்ந்து ஈரான் வந்து நான் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை என்ரிச் பண்ண மாட்டேன், என்னோட லிமிட்டை 3.5 நிறுத்திக்குவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒப்பந்தங்கள் போட்டு நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணாங்க. அந்த நடைமுறையை சிலவற்றை அவங்க வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறதாக வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு அதிர்ச்சியான செய்தி எப்போ வெளியே வருது அப்படின்னா, 2018 ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய தலைவராக முதல் தடவை வர்றாரு பார்த்தீங்களா, அப்போ தான் வெளிப்படையாக அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, ஈரான் அவங்களுடைய என்ரிச்மெண்ட்டை 20% தாண்டி போயிட்டாங்க, இனிமேல் அவங்களோட வந்து எந்த விதமான நெகோசியேஷனுமே இருக்காது, அவங்க மேலே நான் தடைகளை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக ஏற்கனவே இருந்த தடைகளோடு சேர்த்து இப்போ பல தடைகளை கொண்டு வர ஆரம்பிச்சு, அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக பைடன் வர்றாரு, அவரும் சில பேச்சுவார்த்தைகளை முயற்சி பண்ணுறாரு, அவரும் நிறைய தடைகளை கொண்டு வர்றாரு. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக பல தடைகளை ஈரானின் மீது கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக 2015 2025 இந்த இடைப்பட்ட காலத்தில் ஈரானுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் நாசம் பண்ற மாதிரி
பல தடைகளை, பொருளாதார தடைகளை அமெரிக்கா கொண்டு வந்துச்சு. இதனுடைய உச்சபட்சமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈரான் பல இடத்துல பேச்சுவார்த்தைக்கு தயாராக ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவர்கள் நாட்டினுடைய அந்த யுரேனியத்தை என்ரிச் பண்றதை அவங்க நிறுத்திக் கொள்ளவே இல்லை. இதனுடைய உச்சபட்சமான சண்டை எங்க முடியுது அப்படின்னா, கடந்த ஜூன் 21ஆம் தேதி, அதாவது 2025 ஜூன் என்ன பண்றாங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய வான்படை நேரடியாக ஈரானுக்குள் வந்து ஈரானுடைய நியூக்ளியர் பிளான்ட் இருக்கு பாத்தீங்களா, ஃபோர்டோ, அது மட்டும் இல்லாம நடான்ஸ், இந்த 2 பகுதியிலையும் இருந்த நியூக்ளியர் பிளான்ட், இது இல்லாம நியூக்ளியர் டெக்னாலஜியினுடைய சென்டர்ஸ், இது இல்லாம இன்னும் சில முக்கியமான விஷயங்களை மொத்தமா அழிச்சிடுறாங்க. இதை அழிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த 12 நாள் யுத்தம். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த பாலிடிக்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பக்கம் இவர்கள் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டை விடவே இல்லை, அதை தொடர்ச்சியாக அவங்க செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஃபாரின் பாலிசியாகவே மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா நேஷன்ஸுமே யார்கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. குறிப்பாக 2000களுக்கு பிறகு சீனாவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுடைய பெட்ரோல் தேவை அதிகமாக இருக்கும்போது ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையில நிறைய பெட்ரோல் போக்குவரத்துகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய வர்த்தகங்கள், கப்பல் கட்டுமானங்கள், இது மட்டும் இல்லாமல் துறைமுகங்கள் அப்படின்னு ரொம்ப நெருக்கம் காமிக்கிறாங்க. ஏற்கனவே வெனின்சுலா சீனாவோடு நெருக்கம் காமித்ததால் தான் லத்தீன் அமெரிக்காவை கட்டுப்படுத்துவதற்காக வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் பாலிசி அப்படின்னு அமெரிக்கா கொண்டு வந்ததுனால தான் சீனாவை வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் கட் பண்ணுறதுக்காகவே, லத்தீன் அமெரிக்காவில் அவங்களுடைய ஆதிக்கத்தை இல்லாமல் செய்வதற்காகவே அங்கே அவர்களுடைய நெருங்கிய நண்பனான வெனிசுலா அதிபரை கடத்துறாங்க. ஸோ இப்போ மிடில் ஈஸ்டில் சீனாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஈரானை காலி பண்ணுறதுக்காக இன்னொரு பக்கம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேரியன்ட் இருக்கும். ஒரு பக்கம் பெட்ரோல் ஏற்றுமதி இறக்குமதியில் நேஷனலைஸ் பண்ணதுனால வந்த சிக்கல், இன்னொரு பக்கம் அரபு நாடுகளிலேயே தனித்துவமாக சியா இஸ்லாமியர்கள் ஒரு இஸ்லாமிக் புரட்சியினூடாக ஒரு தனித்த தேசத்தை பண்பாட்டு கலாச்சார ரீதியாக உருவாக்குனதனுடைய சிக்கல், இன்னொரு பக்கம் சீனாவினுடைய பொருளாதார வளர்ச்சி, ஈரான் சீனாவினுடைய உறவு. அமெரிக்கா நேரடியாகவே மிடில் ஈஸ்ட்ல யார்கிட்டையுமே நியூக்ளியர் எனர்ஜி இருக்கக்கூடாது, யாருமே யுரேனியத்தை என்ரிச் பண்ணக்கூடாது, யாருமே ஆட்டம் பாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசியை வச்சிருக்கிறாங்க. அந்த பாலிசிக்கு எதிராக ஈரான் இருக்கிறது அப்படின்னு பல வேரியபிள்ஸ் நேரடியாக அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால எப்படியாவது ஈரானை ஒட்டுமொத்தமாக துடை தெரிய வேண்டும் அப்படிங்கிற இடத்துக்கு அமெரிக்கா வந்திருக்கிறாங்க. அதை ஏன் இப்போ வந்திருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ சீனாவை நேரடியாக அவங்களால தாக்க முடியல, சீனாவினுடைய பொருளாதாரத்தை அழிக்க முடியல, சீனாவை பலவீனப்படுத்த முடியல. சீனாவை பலவீனப்படுத்தணும்னா நம்ம லத்தீன் அமெரிக்க நாடுகளை அடிக்கணும், மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஈரான் அடிக்கணும், எனக்கு பெட்ரோலோ எனக்கு பொருளாதார ரீதியாகவோ சப்போர்ட் இல்லாத எல்லா நாடையும் காலி பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு அமெரிக்கா ரொம்ப ரவுடித்தனமான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஈரானுடைய தலைவர் வெளிப்படையாக எச்சரித்திருக்கிறார், நாங்கள் ஒருபோதும் இதை விடமாட்டோம், திருப்பி அடிப்போம். குறிப்பாக ஈரானுடைய கப்பல் படையும் தயாரான நிலையில் இருக்கிறது. குறிப்பாக ரெவல்யூஷனரி கார்டு, நாங்கள் எங்களுடைய துப்பாக்கிகளில் ட்ரிகரில் விரல் வச்சு காத்துக்கிட்டு இருக்கோம், என்ன ஆனாலும் நாங்கள் பார்த்துக்க ரெடி அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மிடில் ஈஸ்டில் ஒரு மிகப்பெரிய யுத்தம், ஒரு நியூக்ளியர் வார் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தோடு ஒரு பெரும் பதட்டமாக கடந்த 24 மணி நேரம் இருக்கிறது.